தயாரிப்பதற்காக திட்டமிட்டு நான் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளேன். 14/12/2003 அன்று இந்திய வானிலை ஆய்வு மையம் 17/12/2023 முதல் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று ரெட் அலர்ட் செய்யப்பட்டது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு சென்னையை போன்று எக்ஸாம் புயல் தென் மாவட்டங்களில் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை. எங்களுடைய ஆட்சியில் புயல் எச்சரிக்கை வந்தவுடன் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தவுடன் IAS அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதை எதிர்கொள்வதற்காக நாம் நியமிக்கப்படுவோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அப்படி எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதனால் நான் குறிப்பிட்டுள்ள தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் கனமழையால் பாதிக்கப்பட்டது. 18ஆம் தேதி முதலே எங்களுடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டனர். 19/12/2023 அன்று உடனடியாக பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்களுக்கு நான் நேரில் சென்று ஆய்வு செய்து கழகத்தின் சார்பாக நிவாரண உதவிகள்லாம் வழங்கப்பட்டேன். எல்லா பத்திரிகையாளர் ஊடகங்கள் வந்தீங்க. தூத்துக்குடியில் மழையில முழங்கால் அளவு தண்ணீர் இருக்கின்ற அந்த பகுதிக்கு நானே நேரடி சென்று நிவாரணப் பணிகளை அளித்தோம். அதே போல ஆனால் முதலமைச்சர் 19ஆம் தேதி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காமல் டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணியிலே கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் வந்து ஆள் கூட சொல்லவில்லை. அது மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தின் அமைச்சர் மரியாதைக்குரிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட 5 நாள் கழித்து தான் மக்களை சந்தித்தார்கள். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது சுமாட்சி திட்டத்தின் மூலமாக தூத்துக்குடியிலே பகில் ஓடை, அந்த ஓடையை தூர்வாரி அதை சரி செய்வதற்காக 80% பணிகள் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆட்சி வந்த பிறகு அந்த 20% பணிகள் நிறைவேற்றப்பட்டிருந்தா அந்த பகுதியில், தூத்துக்குடி நகரத்தில் மைய பகுதியில் அந்த பகில் ஓடை சென்று கொண்டிருக்கின்றது. அந்த வெள்ளமெல்லாம் அந்த ஓடையின் வழியாக சென்று வடிந்திருக்கும். ஆனால் சரியான முறையிலே தூர் வாராத காரணத்தினாலே வெள்ளங்கள் எல்லாம் தூத்துக்குடி நகரத்திலே சூழ்ந்து கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்ற விவரம் முழுவதும் ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் தெரியும். இதனால் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருந்த 4 சக்கர வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள் எல்லாம் நீரிலே மூழ்கி மிக கடும் சேதத்துள்ளாது, உடமைகள் எல்லாம் சேதம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட முதலமைச்சர் மக்களை சந்திக்காதது எந்த அளவுக்கு இந்த அரசு அலட்சியமாக இருந்தது என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப சீர்கெட்டு அப்படின்னு பல்வேறு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு முன்வைக்கிறது வந்து ரொம்ப சரிதான் அப்படின்னு பல்வேறு தலைவர்கள் வந்து சொல்லுவாங்க. விளாக்குளத்தில் கூட சிறுமி பாலியல் ஏற்கனவே நான் சொன்ன தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீரழிந்து விட்டது, சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கின்றது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் கூட தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டு தான் குறிப்பிடுகிறார்கள். அது மட்டுமல்ல, விளாத்திக்குளத்திலே ஒரு மாணவி, பள்ளிக்கு சென்ற மாணவியை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதெல்லாம் அந்த மாவட்டத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகள். இதுவே இந்த சட்ட ஒழுங்கு மோசமாக இருப்பதற்கு சான்று.